வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் ஸ்லைடிங் சம்மந்தமான அப்டேட் வந்து இப்போ கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட எஜுகேஷனல் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் இருந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைடிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு சீட் அலாட்மெண்ட் ஆகுது. அந்த சீட் அலாட்மெண்ட்டுக்காக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கூப்பிடுவாங்க. நேரடியாக அங்கே போவீங்க. 20,000 அமௌண்ட்டை நீங்கள் கட்டி அந்த சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அலாட்டான காலேஜில் எதுவும் விருப்பம் இல்லை அப்படின்னா அப்வோர்டு மூமெண்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு வருவீங்க. ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுத்துட்டு வருவீங்க. இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்லைடிங்கோட ரிசல்ட் எத்தனை தடவை வருதோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 ரிசல்ட் வரைக்கும் வரும். மினிமம் உங்களுக்கு 3 ரிசல்ட்டாவது வந்துடும். சரிங்களா? அந்த 3 ரிசல்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். 3 times நமக்கு ரிசல்ட் வந்து ஸ்லைடிங்கில் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவை ரிலீஸ் ஆகிறப்பவும் உங்களோட அப்வோர்ட் மூமெண்ட்டில் எதுவும் காலேஜில் வேகன்சி இருந்ததுன்னா சீட்டு மாறி வரும். இல்லாட்டி அலாட்டான அதே காலேஜே வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஃபைனலாக சீட் அலாட்மெண்ட் ஒன்று வரும். அந்த சீட் அலாட்மெண்ட்டில் என்ன காலேஜ் வந்து உங்களுக்கு அலாட் ஆகிருக்கோ, என்ன காலேஜ் என்ன கோர்ஸ் வந்து உங்களுக்கு அலாட் ஆகிருக்கோ அதில் தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். இது வரைக்கும் இருந்த ரூல். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் கால் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டப்போ அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்லைடிங்கோட ரிசல்ட் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டேஷ்போர்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே என்ட்ரு பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் பேஜ் வரும்ல, அங்கேயே உங்களுக்கு ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வெளியில் வந்து 24 hours வரைக்கும். அதாவது இன்றைக்கி காலையில் உங்களுக்கு ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வருது அப்படின்னா நாளைக்கு காலையில் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பனில் இருக்குன்றாங்க. என்ன அதில் ஆப்ஷனில் இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு 3 typesல ஆப்ஷன் வந்து வர்றதா சொல்கிறாங்க. ஒன்று அக்செப்ட் அண்டு ஜாயின்ட். சரியா? அதாவது உங்களுக்கு அலாட்டான காலேஜ் இந்த ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட் வெளியில் வருதுன்னு வைங்களேன். இப்போ எனக்கு அலாட்டாக இருக்க காலேஜ் வந்து ஓகே சார், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குமா. சரிங்களா? அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்லைடிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். செகண்ட் ஒன் அக்செப்ட் அண்டு அப்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்றாங்க. ஸோ அதை நீங்கள் நான் சீட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் இன்னும் நான் வந்து ஸ்லைடிங் வந்து தொடர்றேன், கண்டினியூ ஸ்லைடிங் அப்படின்னு நமக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்குன்றாங்க. ஸோ அதில் சீட்டை ஏற்றுக்கிட்டு அண்டு அப்வோர்டு மூமெண்ட்டை நாம் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ கண்டினியூ ஸ்லைடிங் போகும் அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஒன் டிக்ளைன் அண்டு குவிட். அதாவது நீங்கள் டிக்ளைன், நான் இதை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நிறுத்திக்கிறேன், இந்த சீட்டே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நிறுத்திக்கிறேன் இதுக்கு. ஸோ இந்த 3 ஆப்ஷனும் இப்போ நமக்கு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னு சொல்கிறாங்க. எப்போ ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வருதோ, நீங்கள் 7.5ல் இப்போ ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் போய் உங்களுக்கான டேஷ்போர்டில் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இல்லை அப்படின்னா அடுத்து அது சம்மந்தமாக என்ன இன்ஃபர்மேஷனுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்லைடிங் சம்மந்தமாக நியூ ரூல்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்லைடிங் ரிசல்ட் எப்போ வெளியில் வருதோ அதுலேருந்து 24 hours நமக்கு அலாட்டாக இருக்கிற காலேஜில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுன்னா அந்த ஸ்லைடிங் ரிசல்ட் வெளியில் வந்த அன்னைக்கே அந்த சீட்டை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அந்த சீட்டை வந்து அக்செப்ட் பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிறதுனா உங்களுடைய ஸ்லைடிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். அது மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வருது அப்படிங்கிறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இது சம்மந்தமான டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்க இன்னும் நம்ம சேனலை உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒகேஷனல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ அகாடமிக்கில் 7.5ல் அகாடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஸ் ஸ்லைடிங் வந்து ரிலீஸ் ஆகிடுக்கு. நியூவாக சீட் அலாட்மெண்ட்டும் வந்திருக்கு. ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு அடுத்து வரும். வெயிட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக அது சம்மந்தமான நியூஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்துகிட்டே இருக்கும். வெப்சைட்டையும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க அப்பப்போ. ஸோ அதுலேயும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் அல்லது நாளை மறுநாளுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? அது உங்களுக்கு 31லேருந்து உங்களுக்கு சிவி நடக்கும். நியூவாக சீட் அலாட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு. ஓகேவா? ஸோ இன்னும் இது சம்மந்தமான என்ன அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனலை உங்களுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்களும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.